மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை தெப்பக்குளம் காவல் நிலையம் 41 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நாட்டுக்கோட்டை நகராத்தார் சங்கத்தின் மண்டபம் மீண்டும் நகரத்தார் சங்கத்தினரிடமே ஒப்படைக்கப்பட்டது. பிரிய மனமின்றி காவல் நிலைய அறையை பார்த்தபடி கவலையோடு சென்ற காவல் ஆய்வாளர். தெப்பக்குளம் பகுதியிலேயே தெப்பக்குளம் காவல் நிலையம் உருவாக்க நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. மதுரையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பல ஆண்டுகள் பழமையானது. இதன் கிழக்கு பகுதியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினருக்கு சொந்தமான 100 ஆண்டு பழமையான மண்டபம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 41 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை தெப்பக்குளம் காவல் நிலையத்திற்கு வாடகைக்கு வழங்கப்பட்டது. இந்த மண்டபத்தை சுற்றிலும் ஆலமரம் என பழமையான மரங்கள் பறவைகள் சத்தத்துடன் தெப்பக்குளத்திற்கே எதிரே இயற்கையான சூழலில் அமைந்திருந்தது. 41 ஆண்டுகளாக தெப்பக்குள பகுதியில் தெப்பக்குளம் காவல் நிலையம் செயல்பட்டு வந்ததால் தெப்பக்குளத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பாக உணர்ந்தனர். இந்நிலையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுபடி தெப்பக்குளம் காவல் நிலையம் காலி செய்யப்பட்டதோடு நாட்டுக்கோட்டை நகராத்தார் சங்கத்தினரிடமே மண்டபம் சாவி ஒப்படைக்கப்பட்டது. தற்காலிகமாக தெப்பக்குளம் முனிச்சாலை பகுதியில் உள்ள மாநகராட்சி பழைய கிழக்கு மண்டல அலுவலகத்திற்கு இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுற்றுலா தலமாக உள்ள தெப்பக்குளம் மற்றும் மாரியம்மன் கோவில் முக்தீஸ்வரர் கோவில் என எப்போதும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் நடமாட்டம் உள்ள பகுதியில் தெப்பக்குளம் காவல் நிலையம் செயல்பட்டு வந்த நிலையில் அதற்கான சாவியை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினரிடமே ஆய்வாளர் விதுன் குமார் வழங்கினார். அப்போது காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நகரத்தார் சங்கத்தினர் சால்வை அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். எல்லோருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நகரத்தார் சங்கத்தின் சார்பாக 41 ஆண்டு காலம் இதுல போலீஸ் ஸ்டேஷன் இருந்து வந்தது. இதை கோர்ட் மூலம் நாங்க ஆர்டர் வாங்கி அவங்க எங்களுடைய கோர்ட் ஆர்டர் படி இமீடியட்டா ஒபே பண்ணி அவங்க வேற இடத்துக்கு மாறி எங்களுக்கு இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதியே எங்களுக்கு இந்த மாசம் காலி பண்ணி தரோம்னாங்க. அதுபடி காலி பண்ணி 25ஆம் தேதிக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம்னாங்க. இன்னைக்கு நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விதுன் குமார் அண்ட் அவங்க லா அண்ட் ஆர்டர் கிரைம் இன்ஸ்பெக்டர் மற்றபடி அவர் இன்னொரு முனியசாமி அவர்களுக்கும் இந்த கமிஷனர் போலீஸ் மதுரை அவர்களுக்கும் இதனுடைய கன்சர்ன் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல பெரிய ஒரு சமுதாய கூடம் தான் வரப்போறது. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஏன்னா இந்த பில்டிங்கை ஏன் காலி பண்ணுங்கிறது முதல் ரீசன் பண்ணோம். இது இடியக்கூடிய லெவல்ல இருக்கு. அதனாலதான் கோர்ட்ல எங்களுக்கு ஆர்டர் மீட்டா கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ஒப்ளீஜ் பண்ணி மீட்டா காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாடகை முன்னாடி இது நகரத்தார் சங்கத்துக்காண்டி சொன்னது. மதுரை மக்கள் நகரத்தார் சங்கத்துக்காண்டி சொந்தமானது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்துக்கு சொந்தமானது. இது முதல்ல 4000 ரூபாய் வாடகை இருந்தது. கோர்ட் ஆர்டர் கொடுக்கும் போது அது கண்டிஷன் கொடுத்து இத்தனை மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணணும், 18 மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணணும் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்புறம் 20,000 ரூபாய் வாடகை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. 18 மாசம் கழிச்ச பிறகு 1 மாசம் முன்ன எடுத்துக்கினாங்க, டைம் எடுத்துக்கினாங்க. அப்புறம் நாங்க ரிக்வஸ்ட் பண்ண பேர்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணோன்னு உடனே அவங்களும் ஒப்ளீஜ் பண்ணி இமீடியட்டா காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதியே காலி பண்ணி இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங் நாங்க கம்ப்ளீட்டா டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி இடிச்சு விட்டு, ஏன்னா இது ரன் பண்ண முடியாது, டேமேஜ் கணக்கில் இருக்கு. இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இதை இடிச்சு விட்டு இதுல பெரிய ஒரு சமுதாய கூட ஏற்பாடு பண்ண போறோம். நாங்க பொதுமக்களுக்காண்டி எல்லாருக்கும் நல்ல ஒரு கன்சமான வாடகையில நல்ல எல்லா சமுதாய கூட அன்னதானங்கள் இதெல்லாம் நிறைய பண்ண போறோம். இந்த பில்டிங்ல இது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி தான் பெரும்பாலும் இதை இது பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதை எங்களுக்காண்டி வழக்காடி கொடுத்த அட்வொகேட் சண்முகநாதன் அவர்களுக்கும் அருள் சாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 41 வருஷம் கழிச்சு இந்த கட்டடம் கிடைச்சிருக்குது. உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது? எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதை விட வேற மகிழ்ச்சி எங்களுக்கு இதே மாதிரி தான் எங்களுக்கு காசியில எங்களுக்கு 120 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சது. ஏன்னா போராடி அந்த கவர்மெண்ட் யூபி கவர்மெண்ட் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதே போல இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இது அதுக்கு எங்களுக்கு மனம் இந்த போலீஸ் ஸ்டேஷனை வேற இடத்துக்கு மாத்திக்கினதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த கன்சர்ன் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த கமிஷனர் போலீஸுக்கும் எங்களது நன்றியை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க இப்போ நகரத்தார்கள் 200 பேர் வந்திருக்காங்க. மதுரையில மட்டும் 5000 பேர் இருக்காங்க. மொத்தம் காசியில இப்பதான் யூபி முக்கிய மந்திரி யோகி ஆதித்யநாத்
வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வச்சு நாங்க 10 மாடி பில்டிங் கட்டி சிக்ராவில் கட்டி அதுவும் தர்மசாலா ஓபன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பல இடங்கள்ல நகரத்தார்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வந்து மீட்கப்பட்டு அதை தர்மங்களுக்காண்டி செய்யறதுக்காண்டி நிறைய வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் Jellicut Dhotis and shirts from the house of Plateau.